Hi everyone, good morning. Welcome back to my video, another video. So இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஏன் கியாஸ் ஒன்று சூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன கார்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், இதுக்கு முன்னாடி நான் என்ன கார் வச்சுருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ தான் தரப்போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டோ LXi வச்சுருந்தேன். ஆல்டோ F8 மாடல் 2012 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். புது கார் அது. அப்போ வாங்கும்போது அந்த கார் ஒரு 3.5 lakhs அந்த கார். ஸோ அது பார்த்தீங்கன்னா வெரி பேசிக் கார். ஏசி மட்டும், ஏசி அண்ட் பவர் ஸ்டேரிங் இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி ஏர் பேக் இல்லை, புது ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. பவர் விண்டோஸ் கூட கிடையாது, சென்ட்ரல் லாக்கிங் கூட கிடையாது அந்த காரில். ஸோ இட்ஸ் a பேசிக் கார். அது 12 years வச்சுட்டு இருந்தேன் அந்த காரை. அப்புறம் 12 years யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அது ரொம்ப சின்ன கார். ஒரு 2 பேர் 3 பேர் போகலாம் மேக்ஸிமம். ஸோ ஃபேமிலி பெருசாகிட்ட அப்புறம் அந்த பெரிய காரில், அந்த சின்ன காரில் பெரிய ஃபேமிலியோட வச்சுன்னு போக முடியாது. 4 பேர் 5 பேர் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு கார் மாற்றலான்னு சேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அகெயின் கார் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு 3 years பேக்லேருந்தே கார் சேஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ பட்ஜெட், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு, அதுக்காக ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு ஒரு 2 years 3 years பிளான் பண்ணேன். காசு சேர்த்து வச்சேன் டவுன் பேமெண்ட்டுக்கு. ஸோ அப்புறம் இப்போ இந்த இயர் 2024 பார்த்தேன், டிசம்பர் 2024 பார்த்தேன் வாங்கலான்ட்டு. ஸோ அப்புறம் ஒரு 3 மாதம் தள்ளி போட்டேன். ஸோ டிசம்பர் 2024 பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கார் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், என்னெல்லாம் கார் நான் பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்து ஹுண்டாய் கிரெட்டா. ஸோ ஹுண்டாய் கிரெட்டா பார்த்தீங்கன்னாக்கா, ஹுண்டாய் கிரெட்டாக்கு முதல்ல மாருதி எர்டிகா வாங்கலாம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காராக வச்சுருந்தேன். சரி ஒரு 7 seater கார் போகலான்ட்டு மாருதி எர்டிகா. ஸோ எர்டிகா எத்தனை ட்ரை பண்ணேன், பார்க்கிங் ஸோ செட் ஆகலை. கொஞ்சம் கார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. என்னோட பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் ரோடுக்கு ஒரு 1 feet 1.5 feet வெளியே, உள்ளேருந்து பார்க்கிங் கேட்டுக்கு வெளியே ஒரு 1.5 feet வந்தது. ஸோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண கார் வந்து ஹுண்டாய் கிரெட்டா. ஏன்னா ஹுண்டாய் கிரெட்டா வந்து என் வீடு ஆப்போசிட்லேயே என்னோட நெய்பர் வச்சுருக்காரு. ஸோ எங்கள் வீட்டு சந்திலையும் எங்கள் நெய்பர் வச்சுக்கும்போது என்ன தாட் வந்துச்சுன்னா, ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும் அந்த கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்ட்ரீட் உள்ள எத்தனதுக்குலாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த கார் எத்தனை ட்ரை பண்ணோம். அதுவும் ட்ரை பண்ணும்போது என் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வித்து கரெக்டாக இருந்தது. நான் கார் பார்க் பண்ணிட்டு என்னால் இறங்க கூட முடியல கார் ஷெட்லேருந்து. ஸோ அவ்வளோ டைட்டாக இருந்தது பார்க்கிங்கு. ப்ளஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து கேட்லேருந்து அகெயின் அது ஒரு 1 feet வெளியே வந்தது. ஸோ அப்புறம் அதையும் ட்ராப் அவுட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கார் வந்து மஹேந்திரா XUV 300. XUV 300 ட்ரை பண்ண நான் பார்க்கிங்கில் எடுத்துகிட்டு வரல. காரை ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு அந்த கார் பிடிக்கல. ஏன்னாக்கா அந்த டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருந்தது. சீட் ஹைட்டு அட்ஜஸ்டபிளே இல்லை. இத்தனைக்கும் அந்த கார் வந்து தேர்ட் மாடல் எடுத்துகிட்டு வந்தேன் டெஸ்ட் ட்ரைவுக்கு. மேனுவல் பெட்ரோல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். 3rd வேரியண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எல்லா காருமே ஃபேமிலியோட வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஏன்னா அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கே அந்த கார் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருந்தது. சீட்டு ஹைட் அட்ஜஸ்டபிளே இல்லை. ப்ளஸ் ஃபேமிலி என்ன சொன்னாங்க, சேம் ஆல்டோவில் போகிற ஃபீல் தான் இருக்குது இந்த காருமே. பின்னாடி வந்து 3 பேர் தான் உட்காந்தாங்க. என் மம்மி, என்னோடய ஒய்ஃப், என்னோடய சிஸ்டர் 3 பேர் தான் உட்காந்தாங்க. அவங்களும் என்ன ஃபீல் பண்ணாங்கனாக்கா, இது சேம் ஆல்டோவில் போகிற மாதிரி தான் இருக்குது இந்த காரு, நம்ம ஆல்டோவை வச்சுக்கலாம், எதுக்கு புது கார் போனோம்னாங்க. ஸோ அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணேன். அடுத்தது வென்யூ கிரெட்டா முடிஞ்சுட்டு, ஸோ ஹுண்டாயிலே போகலான்னு சொல்லிட்டு வென்யூ ட்ரை பண்ணேன். வென்யூ ஓகே தான். பட் ரியர் சீட் பார்த்தீங்கன்னா வென்யூவில் நான் மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நான் ரியர் சீட்டை வச்சுட்டு உங்களுக்கு. ஸோ வென்யூவில் என்ன ட்ராபேக் இருந்ததுன்னா, எனக்கு ரியர் சீட்டை வந்து ரெக்ளைனபிள் சீட் கொடுத்துருந்தாங்க. பட் ரியர் சீட்டில் உட்காந்து காலை ஃப்ரண்ட் லெக்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. ஸோ ரியர் சீட்லேருந்து அந்த ஃப்ரண்ட் சீட்டில் வர காலை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, ராடு மாதிரி இருக்குது. அந்த டிரைவர் சீட்டுக்கும் கோ டிரைவர் சீட்டுக்கும் கீழே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன வந்து நம்ம காலை வந்து எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது, அது அப்படியே இடிக்குது அந்த இடத்துல. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் காலை வந்து இந்த பொசிஷன்லேயே வச்சுருக்க முடியும், இப்படியே வச்சுருக்க முடியாது. காலை இப்படி எக்ஸ்டெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி இருக்குது, அது வந்து எக்ஸ்டெண்டே பண்ண முடியல. ஸோ அதனால் அதையும் அப்படியே ட்ராப் பண்ணேன். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு கியாவில் வந்து ஃபஸ்ட்டு கேரன்ஸ் தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். கேரன்ஸ் நல்லா இருந்தது. எர்டிகா விடும்போதே வந்து கேரன்ஸ்க்கும் டெஃபினட்டாக எங்கள் வீட்டில் இடம் பார்த்ததுன்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்தது என்ன கார் போகலாம் பார்த்தீங்கன்னா, கியாவில் வந்து சோனட்னு ஒரு கார் வென்யூ மாதிரி. ஸோ இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஓகே ஆகிடுச்சு.
ரியர் சீட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாரும் சொல்கிறாங்க, நான் நிறைய வீடியோஸ் நானே பார்த்தேன் ரியர் சீட் கம்ஃபர்டபுள் இல்லைன்றாங்க. பட் வென்யூவை கம்பேர் பண்ணால் கியா சொனட்டில் ரியர் சீட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் காலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், காலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ப்ளஸ் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காரலாம் ரியர் சீட்டில் இருக்கவங்க. ஓகேங்களா? ஸோ அது எதனால் எந்த சினாரியோவில் அவங்க வந்து ரியர் சீட் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் ஆல்டோவில் கூட கால் மேலே கால் போட்டு உட்காந்ததில்லை. ஓகே, இந்த காரில் சோனட்டில் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியுது, காலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. ஓகே, ப்ளஸ் 3 பேரும் வந்து தாராளமாக உட்காரலாம், 3 அடல்ட் பேக்கில் தாராளமாக உட்காரலாம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே ஃபீல் ஆகலை. கார் அதே மாதிரி ஓட்டி பார்த்தேன், ஓட்டி பார்க்கும்போது எனக்கு டிரைவர் சீட்டும் கரெக்டாக இருந்தது, ஃப்ரண்ட்டில் பானட், ஃப்ரண்ட்டில் லைக் என்ன சொல்கிறேன், ரோடு வியூ எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணால் சரி கியா சொனட் எடுக்கலாம். அப்புறம் கியா சொனட்டில் ஷோரூம் போனவொடனே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாடல்ஸ் போகலாம். ஸோ என்னோட ரெக்குயர்மெண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். என்னோட ரெக்கமெண்ட் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னதுன்னா வந்து எனக்கு ரியரில் வந்து விண்ட்ஷீல்டு அண்ட் வைப்பர் மஸ்ட் மேண்ட்ரியாக எனக்கு வேணும்னு கேட்டேன். ஏன்னா பழைய காரில் வந்து ரியரில் வந்து வைப்பர் கிடையாது. ஹைவேஸில் போகும்போது ஹைவேஸில் மழை டைமில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்பவே டிரைவிங் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், பின்னாடி எந்த வண்டி வருதுன்னு தெரியாது மழையில். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து எனக்கு ரியர் வைப்பர் தான் வேணும்னு சொல்லிட்டேன், ரியர் வைப்பர் வேணும். நெக்ஸ்ட் வந்து மிரர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேனுவல் ஃபங்க்ஷனாலிட்டி வேணாம், க்ளோசிங்கில் சைடில் பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி மிரர் வேணும். ஏன்னா ஆல்ட்ரா வந்து மேனுவல் தான். நான் எவ்ரி டைம் வந்து என் லெஃப்ட் கையை என் லெஃப்ட் சைடு இருக்க டோர்கிட்ட கையை ஓப்பன் பண்ணி விண்டோ ஓப்பன் பண்ணி மேனுவலாக திருப்பேன். ஸோ அந்த 2 ஆப்ஷன், அந்த 2 தான் மேண்டரியாக நான் கேட்டது. ஸோ அப்போ கேட்கும் போது கியா சொன்னது இந்த செகண்ட் ஆப்ஷன் சொன்னாங்க, ஹெச்டிகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹெச்டிகே இல்லை, ஹெச்டிகே ஆப்ஷன் தான், ஹெச்டிகே ஆப்ஷன் ஒரு மாடல் இருக்குது. அதில் நீங்கள் கேட்டது இந்த ரியர் வைப்பர், டிஃபாகர் ப்ளஸ் இந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரரோட வரும் அப்படின்னாங்க. சரி, நான் அப்பயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ப்ளஸ் அதில் அடிஷ்னலாக என்ன சொன்னாங்க, இந்த நமக்கு வந்து சன்ரூஃப் ஒன்று இருக்குது, அதில் சன்ரூஃபும் இருக்குன்னாங்க. சரி ஃபைன், சன்ரூஃபும் இருக்கும்போது நமக்கு வந்து குட்டி பசங்க இருக்காங்க, வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஸோ என் பொண்ணு அப்பயே சொல்லிட்டா, நீங்கள் வாங்கின 2 ஆப்ஷன் டாடி காரில், ஒன்று 7 சீட்டர் கார் வாங்க, நாங்கள் பேக்கில் கொஞ்சம் ஜாலியாக வரணும். அப்படி 7 சீட்டர் போனால் சன்ரூஃப் இருக்கிற காராக வாங்கிடுங்க, நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். சரி, எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இதில் இந்த மாடலில் சன்ரூஃப் இருக்குது. என்னோட பேசிக் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்ட் பண்ண முடியுது, ப்ளஸ் இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கீஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரியர் வைப்பரும் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட டிரைவர் சைட்லேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு தேவையான விஷயம் ட்ரைவ் பண்ணும்போது. அடிஷ்னலாக அந்த இந்த ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸும் இருக்குது எனக்கு. ப்ளஸ் ஃபேமிலிக்கும் வந்து பேக்கில் ரியர் சீட், ஏன்னா நான் வந்து ரியர் சீட்டில் உட்கார போகிறதில்ல, எப்போவுமே வந்து டிரைவர் சீட்டு தான் எனக்கு. ஸோ ரியர் சீட் அவங்களுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்ற கார்லாம் செக் பண்ணும்போது கிரெட்டாவும் பயங்கர கம்ஃபர்டபுள், சூப்பர் அந்த காரு, அது குறை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் என்னோட பார்க்கிங்கில் ஸ்பேஸ் இடம் இல்லை. ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிரெட்டா இல்லைன்னா கியா கேரன்ஸ் எடுத்துருப்பேன். ஸோ அது ரெண்டுமே ஸ்பேஸ் இல்லாதனால தான் வந்து சோனட் பண்ணேன். ஸோ சோனட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஹாப்பி, மைலேஜும் ரொம்ப டீசெண்டாக தருது காரு. லைக் 4 அடல்ட்டு 2 கிட்டு வித் ஏசியோட ஓட்டினாக்கா ஹைவேஸில் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தருது மைலேஜ். ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு காற்று வாங்கிட்டு போனால் 17 தருது மைலேஜ். ஸோ ப்ரிட்டி குட். சிட்டியில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 10 to 11 மைலேஜ். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தா நான் ஹாப்பி. நான் ஒன்றும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடலை. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேனாக்கா எனக்கு தெரியும் சர்வீஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இப்போது சொன்னாடி சூஸ் பண்ணேன். மற்றபடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயம்லாம் இந்த சோனட்டில் இருக்க ஆப்ஷன்ஸாக. ஸோ மேபி நான் ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் பிரேக், அது பக்கத்தில் 2 வந்து கப் ஹோல்டர் இருக்குது. ஸோ என்னோடய பழைய காரில் அந்த கப் ஹோல்டர்லாம் கிடையாது, ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது என்னோடய காரில். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 மொபைல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு மொபைல், இங்கே ஒரு மொபைல், 2 மொபைல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இங்கே. ஸோ நல்லாவே கேப் இருக்குது, நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ப்ளஸ் 2 சார்ஜிங் போர்ட் இங்கே ஃப்ரண்ட்லேயே டிரைவர் கன்சோல் சென்டர்லேயே வந்தது. ஓகே, அண்ட் தென் ஆம்ரெஸ்ட் கீரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸ். ஸோ இங்கே பசங்க ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லான ஃபியூச்சர் என்னன்னாக்கா, ஏசி ஆன் பண்ணிட்டா இங்கே சில்னஸ் நல்லாவே வருது இந்த இடத்துல. ஓகேங்களா? ப்ளஸ் அடிஷ்னலாக என்னோடய பழைய காரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வைக்க ஸ்பேஸ் இருக்காது, காயின்ஸ் வைக்க ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ சன்கிளாஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய சன்கிளாஸும் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் எதாவது டிக்கெட்ஸ் வேணாலும் அதுவும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில். ஸோ என்னோடய சன்கிளாஸும் நான் வச்சுப்பேன். அட் த சேம் டைம் டிக்கெட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ் லைட்ஸ் இப்போ என் பழைய காரில் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் லைட் மட்டும் தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஒரே சிங்கிள் லைட் மட்டும் தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஹாவ் மல்டிபிள் லைட்ஸ். எனக்கு தெரியும் ஐ மீன் டிரைவர் சீட்டுக்கு வேணால் தனியாக இந்த லைட் ஆன் பண்ணிக்கலாம். லைக் கோ பேசஞ்சருக்கு லெஃப்ட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பேக்கில் ஒரு ரியர் சீட்டுக்கு ஒரு லைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் தென் கிராப் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டோருக்குமே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2 அண்ட் தென் 3. ஸோ 3 டோருக்குமே வந்து கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டோரில் மட்டும் ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் கோட் ஏதாச்சும் கோட் வேணால் ஹூக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு அடிஷ்னலாக கிடைச்ச ஃபியூச்சர்ஸ் இந்த காரில். ரைட். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஹோல்டர்ஸ். ஸோ சீட்டை ஹோல்ட் பண்ணிட்டு காமிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இது வந்து ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டர் இருக்குது. ஸோ இந்த அம்ப்ரெல்லா ஹோல்டர் வந்து ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கும் ஃப்ரண்ட் டோர் 2 டோருக்குமே வந்து இந்த அம்ப்ரெல்லா ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டர் இருக்குது, இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ப்ளஸ் ரியர் சீட்லேயும் வந்து நமக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய காரில் கிடையாது. என் பழைய காரில் பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் ஹோல்டர் இருக்கும் ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கும். அண்ட் தென் கோ டிரைவர் சீட்டில் அந்த 2 பாட்டில் ஹோல்டருமே லைக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் மட்டும் தான் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். 2 லிட்டர்ஸ் கூட ப்ளேஸ் பண்ண முடியாது. அன்வைஸில் இங்கே ஜஸ்ட் ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னோடய ஆர்சி புக் அண்ட் தென் ஆர்சியோட ஜெராக்ஸ் காப்பி, இன்சூரன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி இதில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு சன் வாய்ஸில் ஒரு வேனிட்டி மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 4 ஸ்பீக்கருமே 4 டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா ரியரில் நம்ம டிக்கி டோரில் மட்டும் தான் ஸ்பீக்கர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 டோர்லேயும் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இன்பில்டாகவே வந்தது, காரோட இன்பில்டாக வந்தது. நான் எதுவுமே அடிஷ்னலாக எதுவுமே போடல. இந்த காரை பொறுத்தவரைக்கும் அடிஷ்னலாக எதுவுமே போடவே இல்லை, எந்த ஆக்சசரிஸுமே போடல. ஸோ ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் என்ன வந்தது நான் அப்படியே வச்சு ஓடிட்டுருக்கேன் காரை. கீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஃப்ளிப் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கீஸ் ப்ளஸ் ஒரு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் லாக், அன்லாக், பூட் ஓப்பன். ஸோ இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னக்கா, லாக் பண்ணிட்டோம்னாக்கா ஸோ லாக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மிரர் க்ளோஸ் ஆகிடும். அகெயின் அன்லாக் பண்ணனாக்கா ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரியர் வியூ மிரர். பார்த்தீங்கன்னா டிம்மிங் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இது எனக்கு நைட்டு ஹைவேஸில் ஓட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பழைய காரில் வந்து ரியரில் வந்து பளிச்சுன்னு அடிக்கும் பின்னாடி வர காரோட ஹெட்லாம்ப்ஸோட லைட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிம்மன் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிம்மில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு புஷ் பண்ணிட்டா இது வந்து நார்மல் மோடில் மாறிடும். ஸோ எனக்கு இல்லை டிம்மாக வேணால் இட் வில் டேக் அ டிம். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். எனக்கு ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த காரில். சின்ன விஷயம்லாம் கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. பழைய காருக்கும் இந்த காருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே. அண்ட் தென் வண்டியோட டிரைவிங் கம்ஃபர்டபுள், ஐ மீன் டிரைவிங்கோட ஸ்டெபிலிட்டி அண்ட் டிரைவரோட அந்த ஃபன் டு டிரைவ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேரிங்கு. ஸ்டேரிங் ரொம்ப லூஸாக இல்லை, கரெக்டாக டைட்டாக இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது. ஸ்டேரிங் நல்லா டைட்டாக இருக்குது ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபீல் அது கார் ஓட்டுற ஃபீல், ஒரு பெரிய கார் ஓட்டுறோன்ற ஃபீல் கொடுக்குது அந்த ஸ்டேரிங் டைட்டாக இருக்கிறதுனால. நல்லாவே இருக்குது. ஹில் ஸ்டாப், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் அடிஷ்னலாக இருக்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எனக்கு எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆச்சுனாக்கா,
எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் வந்து நிற்கும் போது ரைட் டர்ன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இம்மிடியட்டாக அந்த பிரிட்ஜில் ஏறினே இருப்போம், சிக்னல் இருக்கும். ஸோ சிக்னலுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுனாக்கா பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டு அகெயின் நீ இப்போ இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுத்து அகைன் ஹேவ் டு ரொட்டேட்டும் பண்ணி ஆகணும் என்னோட ஸ்டேரிங்கை. ஸோ இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டு கிளச்சையும் ஆக்சிலேட்டரில் மட்டும் காலை வச்சுட்டு நான் ஸ்லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ரைட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ வண்டி வந்து ரிவர்ஸில் போகவே மாட்டேங்குது. அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட். ஸோ இப்போதைக்கு இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. ஓகே, ஒன் மோர் திங் இந்த காரில் பார்க்குறேன். ரியர் வியூவில் நான் ரியர் சீட் கவரில் காமிக்கிறேன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத. ஒன் மோர் அடிஷ்னல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த ரியர் பேசஞ்சருக்கு மட்டும் இந்த சன் ஷேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே, ரெண்டு விண்டோஸ்லையும் கொடுத்துருக்காங்க சன் ஷேட்ஸ். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சன்ஷேட் போட்டுட்டு. ஓகேங்களா? ஸோ நல்லாவே இன்னும் ஒரு ப்ரைவசியும் கிடைக்குது எல்லாருக்கும் சன்ஷேட் போட்டதுனால. ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு இங்கே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட், 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு 2 போர்ட் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு ஹோல்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளால. ஸோ இந்த காரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ கம்பேரிட்டிவ்லி அதர் கார்ஸை பார்த்தீங்கன்னா இப்போது கிரெட்டா 15 lakhs வந்தது ஆன் ரோடு. பேசிக் மாடல் கிரெட்டா 15 lakhs வந்தது. கியா கேரன்ஸும் பேசிக் மாடல் 15 lakhs வந்தது. அகெயின் எர்டிகாவும் 15 lakhs, 14.5 13 to 14 lakhs வந்து பேசிக் மாடல் இருந்துச்சு. ப்ரெஸாவும் ட்ரை பண்ணேன். ப்ரெஸா வந்து ஆல்மோஸ்ட் 15 lakhs அந்த காரு. பட் அந்த 15 lakhsக்கான ஒர்த்தான இதுவே இல்லை. லைக் என்னென்ன பிராண்ட்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஹுண்டாய், மஹேந்திரா, கியா அண்ட் மாருதி ப்ரெஸா. ஸோ இதெல்லாம் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸ்கோடா குஷாக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். பட் அது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் காரில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். பட் ஸ்கோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு போகல. அகெயின் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரிவ்யூ சொல்லியிருந்தார். ஸ்கோடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேசஞ்சர்ஸ் வச்சு நம்ம ஹில் வந்து கிளைம் ஆகல, அந்த காரு ரொம்ப முக்குது. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப லைக் ஏறவே முடியல 4 பேர் வச்சுட்டு அந்த காரை அப்படின்னாரு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து கிளியர் சொன்னட் பண்ணேன். ஆல்ரைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேபி நான் அனதர் வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு என்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த காரில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Thank you so much.